ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். என்னடா இவனுங்க சில நாள் வீடியோ தொடர்ந்து போடுறானுங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, என்னதான் நடக்குதுன்னு உங்களுக்கே ஒரு குழப்பமாக இருக்கும். எனக்கே அதுதான் புரியல, ஏன்னா நிறைய பிரச்சனை வருது. ஸோ அதையெல்லாம் இப்போ முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா இப்போ நாங்கள் வீடியோஸ் போட போகிறோம். இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் நிறைய மூவி எக்ஸ்பிரஷன் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த குவாரண்டைன் டைமில் ஏகப்பட்ட படம் பார்த்து வச்சுருக்கேன். அது எப்படிதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் சரி திரும்ப வீடியோ போடலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ வளவளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, வெல்கம் டு செலிபிரிட்டி மிஸ்ட்ரி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2016 கனடாவில் ரிலீஸ் ஆன லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுங்கிற ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைனரில் கான்செப்ட் என்னன்னா, ரிச்சர்ட் வால்டன்கிற கனடாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர். என்னதான் அவர் பணக்காரராக இருந்தாரோ அவருக்கு இந்த ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுறது, ஒரு புதையலை தேடி போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது கனடாவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தனி ஐலாண்ட், அந்த ஐலாண்டில் செகண்ட் வேர்ல்டு வாரில் நிறைய பேர் தங்கம் வெட்டிட்டு இருந்ததாகவும், அதாவது அந்த தீவுல தங்க சுரங்கு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டதாகவும் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஐலாண்டியே விலைக்கு வாங்கி அங்க தங்க சுரங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு. இதனால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னோட ஃபேமிலியோட அந்த ஐலாண்ட்லயே போய் தங்கி அங்க தங்க சுரங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்காரு. வயசும் ஆயிருது. ஒரு கட்டத்துல அந்த தங்க சுரங்கத்தை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அது இவங்க பசங்களுக்கும் தெரிஞ்சிருது. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த தங்க சுரங்கத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் தனியா ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு, நான் இந்த மாதிரி ட்ரெஷர் ஹண்ட் பண்ணி அந்த தங்க சுரங்கத்தை கண்டுபிடிச்சேன்ல, அதே மாதிரி இவரோட 2 பசங்க கிட்டயோ அந்த தங்க சுரங்கத்துல இருக்க நிறைய தங்கங்களை கலெக்ட் பண்ணி தனியா ஒரு இடத்துல பதுக்கி வச்சு, நான் கண்டுபிடிச்ச மாதிரியே நீங்களும் அந்த தங்கத்தை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சாதான் என்னோட சொத்து உங்களுக்கு வரும்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டுறாரு. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மள மாதிரியே நம்ம பசங்களும் அந்த புதையலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க பசங்களுக்கு அது மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இவர் என்ன பண்றாருன்னா, அவர் கண்டுபிடிச்ச அந்த தங்க சுரங்கத்துல இருக்க தங்கத்தை ஒரு இடத்துல பதுக்கி வச்சிடறாரு. அது மட்டும் இல்லாம இவரோட ஒட்டுமொத்த சொத்துக்கான டாக்குமெண்ட்டையும் அந்த தங்கத்தோடய சேர்த்து வச்சிட்டாரு. இப்ப இவர் உங்க பசங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த தங்கத்தை கண்டுபிடிச்ச மாதிரியே நீங்க அந்த தங்கத்தையும் சொத்து மதிப்புக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்குன்னு நான் சாகுற வரைக்கும் சொல்லவே மாட்டேன், நான் செத்தக்கு அப்புறமும் நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே ஒரு சின்ன வாட்சை கிஃப்டா கொடுக்குறாரு. அந்த வாட்ச்ல அந்த புதையலும் அந்த சொத்து மதிப்பும் இருக்கிறதுக்கான சின்ன க்ளூவை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ரிச்சர்ட் வால்டன் சாகறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் எழுதி வச்சுட்டு போயிடாரு. அது என்னன்னா, நான் செத்தக்கு அப்புறம் என்னோட பசங்களுக்கு என்னோட சொத்து டைரக்டா போயிடாது, அவங்களுக்கு நான் ஒரு சின்ன போட்டி கொடுத்திருக்கேன், அது அவங்க முடிச்சா மட்டும்தான் அவங்களோட சொத்து அவங்க கிட்ட போகும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சொத்து மதிப்போட மொத்த டாக்குமெண்ட்டும் அவர் பதுக்கி வச்ச ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணணும், நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு தேடி அந்த தீவுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அது இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். ரிச்சர்ட் வால்டனோட பசங்க 2 பேருமே அந்த கோல்டையும் இவங்க சொத்து மதிப்பு ஃபுல்லா இருக்கிற அந்த டீடைலான டாக்குமெண்ட்டையும் தேடி பல வருஷமா அந்த ஐலாண்ட் முழுக்க சுத்தி இருக்காங்க. பட் இவங்களால கண்டே பிடிக்க முடியல. இதனால இவங்க நிறைய கடன் வாங்கி ரொம்பவே மோசமான போயிட்டாங்க. இப்போ இவங்க பணக்காரங்கள்ல சாதாரண ஒரு லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பசங்கள்ல ஒருத்தரோட பேரு ஜான் வால்டன். இவங்களுக்கு கடன் ரொம்ப அதிகமானதுனால இந்த தீவை விட்டு சிட்டில போய் லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் பேரு ஆண்டி, ஒருத்தன் பேரு மார்க். இந்த ஆண்டியும் மார்க்கும் சேர்ந்துதான் அவங்க தாத்தா விட்டுட்டு போன புதையல கண்டுபிடிக்க போறாங்க. அதுதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. அது மட்டும் இல்லாம அந்த ஜான் வால்டனுக்கு இன்னொரு பையன் இருப்பாரு. அவர் பேரு ட்ரெண்ட் வால்டன். அவர் அப்படியே தனியா அந்த ஐலாண்ட்லயே இருக்காரு. அந்த ஐலாண்டை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப மார்க்கும் ஆண்டியும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க தாத்தாவோட ஐலாண்டுக்கு போறாங்க. இதுல ஆண்டிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, அங்க போய் நம்ம என்னத்தை கிழிக்க போறோம் அப்படின்னு. அங்க போன உடனே இவங்க மாமாவை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க. அவங்க மாமா பேரு ட்ரெண்ட். வாயா ஆண்டி, எப்படிடா இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டி அதுவே மதிக்க மாட்டான். அப்புறம் நைட் ஆனதுக்கு அப்புறமா ஆண்டி என்ன சொல்றான்னா, அவங்க மாமா கிட்ட போய் அந்த ஐலாண்ட்ல இருக்க அந்த சொத்து மதிப்பை பத்தி எல்லாம் கேட்கறான். அவங்க மாமா என்ன சொல்றான்னா, அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, அவங்க தாத்தா அந்த காசெல்லாம் என்ன பண்ணி தொலைச்சாருன்னே தெரியல, போய் பேசாம படு அப்படின்றாரு. ஆனா நம்ம ஆண்டி விடுற மாதிரியே இல்ல, எப்படியாவது அந்த தாத்தா பதுக்கி வச்சு இந்த சொத்தை நம்ம கண்டுபிடிச்சாகும்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணி ஏதாவது தேடிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுவானா, வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அவங்க அப்பா கிட்ட இருந்த ஒரு வாட்ச் ஆட்டையை போட்டு வந்திருப்பான். அந்த வாட்ச்ல சில வசனங்கள்லாம் எழுதிருக்கும்.
இருக்கும். அந்த வாட்ச் யார் கொடுத்தது அப்படின்னா ஆண்டியோட அப்பாக்கு அவங்க தாத்தா ரிச்சர்ட் கொடுத்தது. அந்த வாட்ச்ல சில வசனங்கள்லாம் எழுதிருக்கு. அன்ஃபேர் அண்ட் அன்கைண்ட், பிகினிங்ஸ் ஆர் எண்டிங்ஸ் அண்ட் எண்டிங்ஸ் ஆர் பிகினிங்ஸ்னு. அதாவது தொடக்கமும் முடிவும் சேர இடத்துல அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டி என்ன யோசிக்கிறான்னா, ஒருவேளை இந்த புதையலுக்கான க்ளூ தான் தாத்தா அப்பாவோட வாட்ச் எழுதியிருக்காரோ அப்படின்னு சொல்லி லைட்டா யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த வாட்சுக்கு கீழே டைம் டு கிஃப்ட் அப்படின்னு எழுதிருக்கு. காலத்தின் பரிசா. காலத்தின் பரிசா என்ன சொல்லி ஆண்டி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த க்ளூ மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, நம்ம எப்படியாவது புதையலை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி பயங்கரமா அப்படியே பேசிட்டு இருக்கான். அவங்களே டக்குன்னு அவங்க மாமா வீட்டுல ஒரு வாட்சை பாக்குறான். ஒருவேளை காலத்தின் பரிசுன்னு இந்த வாட்சுக்குள்ள ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி இந்த வாட்சை தொடலான்னு போகும்போது அவங்க மாமா வந்துடுறான். இவன் டப்புன்னு பயந்துடுறான். யோ என்னையா இப்படிதான் பயன்படுத்தியா அப்படின்னு சொல்லும்போது, இந்த நேரத்துல எங்கடா பண்ற, போய் பேசாம தூங்குடா அப்படின்றான். சரின்னு ஆண்டி சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறான். இப்ப ஆண்டியும் மார்க்கும் அடுத்த நாள் காலையில அவங்க மாமா பிடிச்சி வந்த மீனை எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே அது சுத்தமா பிடிக்கல. அப்ப ஒரு பொண்ணு பாக்குறானுங்க. அந்த பொண்ணு ஆண்டியோட காலேஜ் மேட்டு. அந்த பொண்ணு பேரு கிளாரி. இப்ப அவனுக்கு அப்படியே அந்த பொண்ணு கிட்ட கடலை போட்டு அப்படியே பேசிக்கிறானுங்க. இப்ப ஆண்டி மறுபடியும் என்ன சொல்றான்னா, அவன் தம்பி கிட்ட நான் திரும்ப அந்த புதையலை தேடி போறேன், நீ வரியா அப்படின்னு கேக்குறான். சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆண்டி, மார்க், அந்த கிளாரி 3 பேருமே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி போறாங்க. இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த ஐலாண்ட்ல வெஸ்ட் சைட்ல இருக்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க மாமா முன்னாடியே சொல்லியிருக்காரு, அந்த ஐலாண்ட்ல இருக்க எங்க வேணா போங்க, ஆனா அந்த வெஸ்ட் சைடு மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க மாமாவும் இவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த புதையலை தேடி போகும்போது நிறைய பேர், இவங்க கூட சேர்ந்து வந்த நிறைய பேர் அந்த வெஸ்ட் பக்கமா போகும்போது இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி இவங்க மாமா சொல்றாரு. அதனால ஆண்டியும் மார்க்கையும் அந்த பக்கம் போவானான்னு சொல்லி வார்ன் பண்ணிருப்பாரு. இப்ப நம்ம கிளாரி, ஆண்டி, அப்புறம் நம்ம மார்க் 3 பேருமே சேர்ந்து அந்த வெஸ்ட் சைடு போறாங்க. கிளாரி சொல்றான், எங்க அப்பா இந்த பக்கம் போவானான்னு சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு இந்த பக்கம் போவானாமேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த கிளாரி யாரு அப்படின்னா, அவளோட அப்பா பெரிய பிசினஸ் மேன். ஆண்டியோட அப்பா தாத்தா இருந்த அவங்களோட பூர்வீக வீடு ஒண்ணு ஐலாண்ட்ல இருக்கு. அந்த வீட்டை இவளோட அப்பா தான் விலைக்கு வாங்கியிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டியோட அப்பாவும் அங்குளும் தான் செம்ம வறுமையில் இருக்காங்களே, அதனால வந்த வழிக்கு அவங்க வீட்டை அப்படியே வித்துட்டாங்க. சோ அவங்க அப்பா சம்மர் வெக்கேஷனுக்காக இங்க கொஞ்ச நாள் அப்படியே சும்மா ஃப்ரீயா இருக்கக்காக இந்த ஐலாண்டுக்கு வருவாரு. ஆனா இன்னொரு பக்கம் சும்மா வெக்கேஷனுக்காக தானே இந்த கிளாரியோட அப்பா வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சான். அவன் இந்த ஒட்டுமொத்த தீவையே வளைச்சு போட நினைக்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அங்கிள் ட்ரெண்ட் இருக்கான்ல, அவங்கிட்ட போய் பேரம் பேசிட்டு இருக்கான். இந்த தீவை முழுசா என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு. இதெல்லாம் வேற யார்கிட்ட போய் சொல்லு, இது எங்க அப்பனோட தீவு, நான் எவங்கிட்டையும் விற்க மாட்டேன்னு சொல்லி நம்ம அங்கிள் திட்டி அமைச்சிடுறாரு. இவங்க 3 பேருமே சேர்ந்து அங்க ஏதாவது இருக்குன்னு போய் தேடி பாக்குறாங்க. ஆனா ஆண்டிக்கு வந்து ரொம்ப ஆர்வம், எப்படியாவது கண்டுபிடிச்சிடும் சொல்லி காட்டுக்குள்ளேயே போயிடுறான். உள்ள போனா ஒரு சுரங்க பாதை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அவன் மாட்டிக்கிறான். அதுக்குள்ள பார்த்தா நிறைய மனித எலும்பு கூடுகள் எல்லாம் இருக்கு. இவன் ரொம்ப பயந்துடுறான், யாரோ இங்க ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. உடனே மார்க்க கூப்பிட்டு சீக்கிரம் போய் அங்குளை கூப்பிட்டு வா அப்படிங்கிறான். அங்குளும் வந்து எப்படியும் நம்ம ஆண்டியை காப்பாத்திடுறாரு. இப்ப இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துறாங்க. நம்ம அங்குள் இப்ப செம்ம கடுப்பாய் நம்ம ஆண்டியை திட்டுறான். உன்னெல்லாம் அங்க போவானான்னு சொன்னே இல்ல, எதுக்கு நீ போய்கிட்டு இருக்க, நீ தேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஆண்டி என்ன சொல்றான்னா, கண்டிஷன்லாம் போடாத, நீ ஒன்னும் எங்க அப்பன்ல, நீ வெறும் அங்கிள் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிடுறான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்கிள் ரூம்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா இவங்க அப்பாவுக்கு அவங்க தாத்தா பிரசன்ட் பண்ண வாட்ச் மாதிரியே அவங்க அங்கிள் ரூம்லயே ஒரு வாட்ச் இருக்கு. என்னடா இங்கேயும் ஒரு வாட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே தூக்கிடுறான். அடுத்த நாள் காலையில ஆண்டி கிட்ட கிளாரியோட அப்பா, அவன் பேர் ஜான் பிராமன், நம்ம ஜான்னே கூப்பிடுவோம். அந்த ஜான் வந்து நம்ம ஆண்டி கிட்ட பேசுறான். அங்கிள் கிட்ட இதை பத்தி பேசினாதானே தப்பு, நம்ம ஆண்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தீவை வித்தா எவ்வளவு கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டியை அப்படியே மைண்ட் வாஷ் பண்ண பாக்குறான். இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம், என் வீட்டுக்கு வான்னு சொல்லி நம்ம ஜான் சொல்றான். ஆண்டியும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றான். சோ நம்ம ஆண்டி இந்த தீவை பத்தி ஏதோ விஷயம் சொல்றான்னு சொன்னான்ல அந்த ஆளு, இதை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்லாம தனியா ஜானை பார்க்க நம்ம ஆண்டி அவன் வீட்டுக்கு போறான். அங்க போனா அவன் பொண்ணும் இருக்கா. அப்படியே அவன் பொண்ணு கிட்ட சின்னதா கடலை போட்டு அந்த ஜானு கிட்ட போய் பேச போறான். அவன் என்னன்னா, அவங்க தாத்தாவை பத்தி இப்படி சொல்றான் அப்படி சொல்றான், உங்க தாத்தா என்னமோ இங்க புதையல் வச்சிருக்காங்கிறாரு, நானும் பல இடங்களை தேடி பார்த்துட்டேன், உங்க அப்பாவும் அங்குளும் தேடி பார்த்தாரு, எதுவுமே இல்ல, நீ ஏதாவது இருக்குன்னு நம்புறியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்ம ஆண்டிக்கு ஒண்ணுமே புரியல. தெரியல சார், நானும் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நானும் இன்னும் பல இடங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா அந்த புதையல் மட்டும் கிடைச்சா எனக்கு பெரிய லாபமா இருக்கும், நீ இதை பத்தி என்ன நினைக்கிற, நீ இந்த தீவை விற்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார், நீங்க எதுவாக இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டி அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். சரினா அப்படியே அங்கிருந்து பேசி கிளம்பும் போது அந்த கிளாரி இருக்கால, அவ சும்மா இல்லாம உங்க தாத்தாவோட ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் பார்க்கவே சூப்பரா இருக்கும், வந்து பாக்குறியா அப்படின்னு. இவங்களோட பூர்வீக வீடு இவனே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா அது அவங்க தாத்தாவோட ஃபேவரட் ரூம் போல, பியானோ இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த டைப் ரைட்டிங் மிஷின்ல இவங்க தாத்தாக்கு யாரோ கொடுத்த கிஃப்ட் போல, பார்க்கவே செமையா இருக்கு. இவன் அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து இப்ப 2 பேருமே வந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, ஏன் எங்க வீட்டை போய் வாங்குனீங்க, எங்க கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு பூர்வீக வீடு, அதையும் போய் ஏன் வாங்கிருக்கீங்க அப்படின்னு. இப்ப கிளாரி செம டென்ஷன் ஆகி, எங்க அப்பா பத்தி தப்பா பேசாத, உங்க மாமா தான் சீட்டாட்டத்துல எங்க அப்பா கிட்ட அந்த வீடை தோத்துருக்காரு
அப்படின்னு. அப்பதான் ஆண்டிக்கு புரிய வருது, இந்த வீட்டை வந்து விற்கல, சீட்டு கட்டல அவங்க மாமா இந்த வீட்டை அந்த பிசினஸ் மேன் கிட்ட, அதான் அந்த ஜான் கிட்ட தோத்துருக்காரு. ஆண்டி செம கடுப்புல அவங்க மாமாவை பார்க்க போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க மாமா செம தண்ணி பயங்கரமா சரக்க போட்டு விழுந்துட்டு இருக்காரு. இப்ப ஆண்டி அப்படியே இந்த ஆள் கூட பேசியும் பிரயோஜனம்னு சொல்லி அப்படியே வந்து உட்கார்றான். அப்ப அவங்க மாமா கிட்ட இருந்து எடுத்த வாட்சையும் அவங்க அப்பா கிட்ட இருந்து எடுத்த வாட்சையும் பாக்குறான். அதுல சில க்ளூஸ் எல்லாம் எழுதி இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஆண்டியோட தம்பி மார்க் உள்ள வர, ஆண்டி வேற வழியே இல்லாம மார்க் கிட்ட சொல்றான், இது நம்ம அப்பாவோட அங்கிளோட வாட்ச், இதுல சின்ன க்ளூ இருக்கு, இதை பத்தி நீ ஏதாவது கெஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்ன சொல்றான்னா, எண்டிங்ஸ் அண்ட் பிகினிங்ஸ் மீட், அதாவது ஒரு முடிவும் தொடக்கமும் எந்த இடத்துல மீட் பண்ணுன்னு சொல்லி அவன் தம்பி கிட்ட கேட்கறான். அவன் தம்பி டக்குன்னு மிட் நைட்ரா, அதுவும் கூட தெரியாத உனக்கு அப்படின்னு கேட்கறான். இது மிட் நைட்டா? ஆமா, ஒரு நாளோட முடிவும் அடுத்த நாளோட ஆரம்பமும் அங்கதானே சந்திக்குது, சோ மிட் நைட் 12 மணி அப்படிங்கிறான். டே எப்படிடா குள்ள கத்திரிக்கா, நீ என்ன இவ்வளவு அறிவாளியா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா சந்தோஷப்படுறான். இதே மாதிரி அவங்க அங்கிளோட வாட்ச்லயும் ஒரு க்ளூ இருக்கு. அது என்ன க்ளூ அப்படின்னா, சூரியன் மறைஞ்சாலும் இருட்டுல வெளிச்சம் தரக்கூடியது எது அப்படின்னு போட்டிருக்கு. இதையும் அவன் தம்பி கிட்ட கேட்கறான். டே அப்படின்னா என்னடா அப்படின்னு. டே அது நார்த் ஸ்டார்ரா, என்னது துருவ நட்சத்திரம்டா, மத்த நட்சத்திரம் எல்லாம் அங்கங்க மறையும், சில டைம் மறைஞ்சு போயிடும், சில டைம் வராது, ஆனா துருவ நட்சத்திரம் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப ஆண்டிக்கு செம சந்தோஷம். சூப்பரா தம்பி, எப்படியாவது நம்ம அந்த புதையில கண்டே பிடிச்சு ஆகணும்டா, நாம தானே அடுத்த பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா பீச்சுக்கு போயிடுறானுங்க. அங்க அப்படியே பாய விரிச்சு படுத்து மிட் நைட் டைம்ல அந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்து ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க. மிட் நைட் 12 மணி ஆகுது. அந்த துருவ நட்சத்திரத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒண்ணுமே வரல, காத்து மட்டும் தான் அடிக்குது. அட போட, அந்த கிழமை இன்னும் நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கானே, அப்படி என்னத்த க்ளூ விட்டுட்டு போனான்னு சொல்லி அப்படியே தூங்கிடுறானுங்க. இப்போ இவனுக்கு 2 பேருமே செம்ம கடுப்புல இருக்கானுங்க. அப்படியே சோகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க. வீட்டுக்கு போனா அவங்க மாமா பயங்கரமா திட்டுறாரு. நைட்டு ஃபுல்லா எங்கடா போய் ஊர் சுத்தி வந்தீங்க, இனிமேல் நீங்க எங்கேயுமே போக முடியாதுன்னு சொல்லி அவங்க 2 பேர் சைக்கிளையும் புடுங்கி லாக் பண்ணி வச்சிடறாரு. யோ இந்த ஆளு வேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கிளாரி வர, இப்ப இவங்க 3 பேருமே சேர்ந்து பீச்சுக்கு ஒதுக்குப்புறமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கிளாரி என்ன சொல்றான்னா, எங்க அப்பா 10 வருஷமா தேடிட்டு இருக்காரு, உங்க வீட்டை வாங்கினதுக்கான காரணமே அதுதான், உங்க அங்கிள் கிட்ட பெட் கட்டி அந்த வீட்டை வாங்கினதுக்கான காரணமே அதுதான். அப்படியே வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி வந்து அப்படியே அந்த ஐலாண்ட் இருக்க அந்த புதையில தேடுவாரு. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா கூட 2 டேஞ்சரஸான ஆளுங்க இருக்காங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் அந்த ஐலாண்ட் முழுக்க கன்னோட சுத்திட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்களுக்குள்ள என்னமோ ஆகுது. அப்படியே கிளாரி மெதுவா கிஸ் கொடுக்க ஆண்டி கிட்ட வரா. ஆண்டி அப்படியே மார்க் கிட்ட கண்ணை காமிச்சுட்டு அப்படியே போயிரு, இதான் எனக்கு நான் கிடைச்ச நல்ல சான்ஸ், ஃப்ரீயா விட்டு தொலை அப்படிங்கிறான். மார்க் எந்திரிச்சு போயிடுறான். ஆண்டியும் நம்ம கிளாரியை பச்சக்குன்னு ஒரு இச்சடிச்சிடுறாங்க. டக்குன்னு மார்க், டே டே ஆண்டி இங்க பாடுறா இங்க பாடுறா அப்படின்னு சொல்லி ஓடி வரான். இச்சடிச்சிட்டு இருந்த இவங்க 2 பேருமே பயந்துடுறாங்க. மார்க் என்ன சொல்றான்னா, டே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, அது துருவ நட்சத்திரம் இல்ல, லைட் ஹவுஸ். எது லைட் ஹவுஸா, என்னடா வளர்ற அப்படின்னு கேட்கும்போது, டே சூரியன் மறைஞ்சக்கு அப்புறம் ஒளி தரது ஒரே விஷயம் லைட் ஹவுஸ் தான்டா. அது மட்டும் இல்லாம நம்ம தாத்தா இந்த ஐலாண்ட் தான் பிரசன்ட் பண்ணிருக்காரு, அதனால இந்த ஐலாண்ட் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும், ஒருவேளை லைட் ஹவுஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம மார்க் சொல்றான். ஆண்டி ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லைட் ஹவுஸ் குள்ள போய் பாக்குறானுங்க. அப்படியே அவங்க அடிச்சு பிடிச்சி அந்த லைட் ஹவுஸ் குள்ள போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க தாத்தா யூஸ் பண்ண நிறைய பொருள் இருக்கு. அங்க ஒரு வாட்ச் இருக்கு. இந்த வாட்சை பார்த்த உடனே இவங்க அப்பாவோட வாட்ச்ல காலத்தின் பரிசுன்னு ஒரு க்ளூ இருக்கும். அதுதான் ஆண்டிக்கு ஞாபகம் வருது. அப்படியே அந்த வாட்ச் கிட்ட போய் எண்டிங்ஸ் ஆர் பிகினிங் இஸ் சேம், அதாவது முடிவும் தொடக்கமும் ஆரம்பம்னு ஒரு க்ளூ இருக்கும்ல, அதையும் நினைச்சு பாக்குறான். இப்ப என்ன பண்றான்னா, நம்ம மார்க் மட்டும் சொல்லியிருப்பான்ல, முடிவும் தொடக்கமும் ஆரம்பிக்கிறது வந்து நைட்டு 12 மணி தாண்டா, மிட் நைட்னு சொல்லியிருப்பான்ல, அது மட்டும் இல்லாம காலத்தின் பரிசுன்னு அந்த வாட்ச்ல எழுதியிருக்கும். ஸோ என்ன பண்றான்னா, அந்த வாட்ச்ல மிட் நைட் 12 o'clock டைமை செட் பண்றான். டக்குன்னு பார்த்தா டைமை செட் பண்ண உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன லெட்டர் வருது. இப்போ நம்ம மார்க் பயங்கரமா குதிக்கிறான். டே கிழமை சாதாரண ஆளுடா, பயங்கரமா குழுவை விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு. இப்போ ஆண்டி மார்க் அந்த லெட்டர் படிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கிடைச்ச க்ளூஸ் எல்லாம் எழுதி அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கான இன்னொரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ மார்க் என்ன பண்றான்னா, அவங்க அப்பாவோட வாட்சையும் அங்கிளோட வாட்ச்ல இருக்க எல்லா க்ளூஸையும் லைனா எழுதி அதுல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் படிக்கிறான். அதுல இருந்து ஒரு வேர்டு கிடைக்குது. அது என்ன வேர்டு அப்படின்னா, யூஸ் பர்த்டே டீகோடர். இதை கேட்ட உடனே ஆண்டிக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா, இவங்க பூர்வீக வீடு, அதான் இப்ப இந்த கிளாரி இருக்கால, அந்த வீட்டுல இவங்க தாத்தாக்கு யாரோ பிரசன்ட் பண்ணிருக்க ஒரு டைப்ரைட்டிங் மிஷின்ல இந்த வேர்டு ஃபுல்லா எழுதிருக்கும். சோ அந்த டைப்ரைட்டிங் மிஷின்ல தான் இன்னொரு க்ளூ இருக்குன்னு சொல்லி இப்ப என்ன பண்றாங்கன்னா, கிளாரியோட வீட்டுக்கு போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வீட்டுல தான் அந்த ஜான் இருக்கானே, அவன் ஏற்கனவே இவங்களை பார்த்தாலே பயங்கரமா கோவப்படுவான். இந்த புதையல பத்தின விஷயம் தெரிஞ்சதே இவங்களை விடவே மாட்டான். சரின்னு எப்படியோ சமாளிச்சு அப்படியே அங்க போறாங்க. கிளாரி அப்படியே நைஸா அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி அந்த டைப்ரைட்டிங் ரூம்ல இருக்க சாவி அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் போய் அப்படியே அந்த டைப்ரைட்டிங் கிட்ட போய் நிக்கிறானுங்க. என்ன பண்றது அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப டக்குன்னு மார்க் அந்த லெட்டர் திருப்பி அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை திருப்பி பாக்குறான். அதுல நிறைய டைப்ரைட்டிங்கான சில
வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் அப்படியே மெதுவா டைப் பண்றாங்க. அப்படியே டைப் பண்ண கடைசியா டைப் பண்ணி முடிக்கும் போது அங்க ஒரு சீக்ரெட் ரூம் திறக்குது. அட இங்க பாரு கிழவன் இங்க ஒரு செமையான சீக்ரெட் ரூம் வச்சிருக்கான், கிழவன் உண்மையாலுமே பயங்கரமான ஆள் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ள போறானுங்க. இப்ப இந்த சீக்ரெட் ரூம் கதவு திறக்கிற சத்தத்தை கேட்டு அந்த ஜான் அப்படியே ஓடி வந்து பாக்குறான், கன் எடுத்துட்டு யாராவது இருக்காங்களா அப்படின்னு. நம்ம பசங்க தான் இந்த சீக்ரெட் ரூம்குள்ள இருக்காங்களே, இந்த ஜானுக்கு எதுவுமே எடுபடல, இங்க எவனும் இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். நம்ம 2 பசங்களும் அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ரிமோட்டும் ஒரு சின்ன கீயும் இருக்கு. அந்த கீ அந்த ரிமோட்டோட சேர்த்து ஒரு சின்ன லெட்டர் இருக்கும், அதையும் தூக்கிட்டு வந்துருவானுங்க. அப்படியே ஜான் வீட்டுல இருந்து நைஸா எஸ்கேப் ஆகி அப்படியே வந்துருவானுங்க. வர வழியில அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் க்ளூ இருக்குன்னு சொல்லி படிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த லெட்டர்ல நிறைய க்ளூஸ் எழுதி இருக்கு. அதுல முக்கியமா லுக் அண்டர் தி வெஸ்ட் ஃபாரஸ்ட் ரோசஸ் அப்படின்னு போட்டிருக்கு. வெஸ்ட் ஃபாரஸ்ட்னா அந்த தீவுக்கு வெஸ்ட் பக்கத்துல இருக்க ஒரு காடு தானே, அங்கதான் நம்ம மாமா போவே வேணாம் சொல்லியிருக்காருல, அந்த வெஸ்ட் ஃபாரஸ்ட்ல ஒருவேளை அந்த புதையல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்கானுங்க. சோ நம்ம லேட் ஆயிடுச்சு, இனியும் நம்ம லேட்டா போனா மாமா திட்டுவாரு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறானுங்க. இப்ப ஆண்டியும் மார்க்கும் நைட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்க மாமா எதுவுமே திட்டல, பயங்கர குடி செமையா குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்படியே மார்க் அவன் ரூமுக்கு போயிடுறான். ஆண்டி அவங்க மாமா கிட்ட போய் அப்படியே பேசலான்னு ட்ரை பண்ணும்போது ஆண்டியோட அங்கிள் ட்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, ஆண்டி நீ பார்க்க என்ன மாதிரியே இருக்க, நான் சின்ன வயசுல என்னென்ன பண்ணனோ அதே தான் நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த புதையெல்லாம் தேடி போகாத, அதை தேடி போறதும் வேஸ்ட் தான், நீ அப்படியே என் கேரக்டர்லயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சிடுறாரு. இப்ப ஆண்டி என்ன பண்றான்னா அப்படியே வந்து மெதுவா ஒரு பக்கத்துல உட்காடுறான். அங்க ஒரு போட்டோ பாக்குறான், அது அவரோட போட்டோ தான். அவரை பார்க்க ஆண்டி மாதிரியே இருக்கான். ஆண்டிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவர் பார்க்க நம்மள மாதிரியே இருக்காரு அப்படின்ட்டு. டக்குன்னு இவங்க மாமா அப்படியே எந்திரிச்சு போதையிலேயே ரூமுக்கு போக ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு சின்ன பாட்டிலை போட்டு உடைச்சிடுறாரு. அப்படியே அவங்க மாமா போனதுக்கு அப்புறம் ஆண்டி அந்த பாட்டிலையே பார்த்துட்டு இருக்கான். அந்த பாட்டில சின்னதா ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா அன்புள்ள மகனுக்கு அப்பா ட்ரெண்ட் எழுதுவது அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டிக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்க நிறைய பாட்டில்ஸ் இருக்கு. அந்த இருக்க எல்லா பாட்டில்ஸையும் எடுத்து போட்டு உடைச்சு பார்க்கறான். அங்க ஏகப்பட்ட லெட்டர்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரு பையனுக்கு அவங்க அப்பா எழுதிருக்க லெட்டர் மாதிரி இருக்கு. யாரு அப்படின்னு பார்த்தா டியர் ஆண்டி அப்படின்னு போட்டு அவங்க யாரோ எழுதியிருக்க மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா யுவர் ஃபாதர் ட்ரெண்ட்னு போட்டிருக்கு. இப்பதான் ட்விஸ்டே உடையுது. என்னன்னா ஆக்சுவலா இப்பதான் ஒண்ணு புரிய வருது, ஆண்டியோட அப்பா ட்ரெண்ட் தான். இவனால அங்கிள் அங்கிள் கூப்பிட்டு இருந்தான், அவர் அங்கிள் இல்ல, ஆண்டிக்கு ஆக்சுவலா அப்பா. ஆண்டி இப்ப செம்ம கடுப்பாயிடுறான். கடுப்பாயிட்டு அப்படியே அவங்க அங்கிளை முறைச்சு பார்த்துட்டு, சாரி அவங்க அப்பாவை முறைச்சு பார்த்துட்டு ட்ரெண்டோட வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஆண்டி செம்ம கடுப்புல வண்டி ஓட்டிட்டே போறான். நம்ம மார்க் பின்னாடியே ஆண்டி ஆண்டின்னு கத்திட்டு போறான். இப்ப நம்ம ட்ரெண்ட காமிக்கிறாங்க, அவர் பயங்கர கடுப்பில் இருக்காரு. டக்குன்னு ஜிம்முக்கு போன் பண்ணி ஆண்டிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு, நீ கிளம்பி ஐலாண்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டி பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சோ அதனால ட்ரெண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டைம்ல ஜிம்முக்கும் ஜிம்மோட ஒய்ஃபுக்கும் குழந்தை இல்லாதனால இவரால தனியா ஆண்டியா அந்த ஐலாண்ட்ல வளர்க்க முடியாது. சோ அதனால ஜிம்மு கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிடாரு. அதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு மார்க்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சோ இதெல்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. இப்ப நம்ம ஆண்டி என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் கோவப்பட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான்னா ஸ்ட்ரைட்டா அந்த புதையலை தேடி போயிருக்கான். அதாவது அந்த வெஸ்ட் சைட்ல இருக்க அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கான். அதான் அந்த க்ளூ எழுதி இருந்துச்சுல்ல, என்ன எழுதி இருந்துச்சு, லுக் அண்டர் தி வெஸ்ட் ஃபாரஸ்ட் ரோசஸ்னு ஒரு க்ளூ இருக்கும். அந்த க்ளூவை மைண்ட்ல வச்சுட்டு வெஸ்ட் ஃபாரஸ்ட்ல போய் தேடி பார்க்கறான். அங்க போய் பார்த்தா அங்க ஒரு 4 மரத்துல சின்ன காம்பஸ் மாதிரி ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்க்க காம்பஸ் மாதிரியும் இருக்கு, ரோஸ் மாதிரியும் இருக்கு. இப்ப அவன் அந்த மரத்து பக்கத்துல நின்று ரோஸையும் காம்பஸையும் சேர்ந்து வச்ச மாதிரி அந்த மரத்துல ஒரு அச்சை போட்டிருப்பாங்க. அந்த டைம்னு பார்த்து பேங்க்ல இருந்து பீப் பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க அந்த ஜான் வீட்ல இருந்து ஒரு ரிமோட் எடுத்துட்டு வந்திருப்பாங்களா, அந்த ரிமோட்ல இருந்து சவுண்ட் வருது. சரி என்ன இவன் என்ன பண்றான்னா அந்த ரிமோட்ல இருக்க பட்டனை பிரஸ் பண்றான். அப்படி பிரஸ் பண்ணா அந்த இடத்துல இருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் அப்படியே திறக்குது. ஒரு சுரங்கப்பாதை உள்ள போகுது. அப்படியே அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள போய் பார்த்தா அதுதான் அந்த புதையல் இருக்கிற இடம். ஆனா அது ஒரு கதவால லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இந்த லாக் பண்றதுக்கான சாவி எங்க இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த ஜான் வீட்ல இருந்து ஒரு கீ எடுத்துட்டு வந்திருந்தான்ல, அந்த கீயை வச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அப்படி ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த அண்டர் கிரவுண்ட் ரூம் அப்படியே தானா மூடிடுது. இவனுக்கு வேற வழி இல்ல, ரூம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. இவன் அந்த அண்டர் கிரவுண்ட்லயே மாட்டிக்கிறான். அந்த அண்டர் கிரவுண்ட்லயே மாட்டிக்கிட்டான். அப்படியே டார்ச்சை வச்சுட்டு அப்படியே அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கான். யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறான். பட் அது எதுவுமே வேஸ்ட், யாருமே வரமாட்டாங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, இவங்க மாமா கடலுக்கு மீன் பிடிக்கும் போகும்போது வாக்கி டாக்கி வச்சு இவங்க கிட்ட மெசேஜ் பண்ணுவாங்க. இவன் எதுக்கோ சேஃப்டிக்கு பேக்ல ஒரு வாக்கி டாக்கி எப்பவுமே வச்சிருப்பான். அந்த வாக்கி டாக்கி எடுத்து கான்டாக்ட் பண்ற, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. அந்த டைம் பார்த்து மார்க் பேசுறான், ஏ ஆண்டி நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் எங்க இருக்க மார்க் அப்படின்னு. நான் அந்த
க்ளூவை கண்டுபிடிச்சிட்டேன் ஆண்டி, நான் அந்த க்ளூவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். எது அந்த வெஸ்ட் ஃபாரஸ்ட் ரோசஸா, அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா அதே இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, உனக்கு பக்கத்துல ஏதாவது ரிமோட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் சொல்றான். ஆக்சுவலா நம்ம மார்க் அந்த க்ளூவை கண்டுபிடிச்சு ஆண்டி எந்த இடத்துக்கு வந்தானோ அதே இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப என்ன பண்றானா நம்ம மார்க் என்ன பண்றானா, அந்த ரிமோட்டை எடுத்து அப்படியே பட்டன் ஆன் பண்றான். அந்த அண்டர் கிரவுண்ட் மறுபடியும் திறக்குது. நம்ம மார்க் பாய் போல பாருங்க, செம புத்திசாலி, என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் செம அறிவாளியா இருக்கான்ல. இப்ப ரெண்டு பேருமே அந்த ரூமோட கதவு கிட்ட வந்து நிக்கிறானுங்க. சே இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோமேடா, அந்த லாக் எப்படா ஓபன் பண்ணது, ஒரே ஒரு கீ தான் இருக்கு, இன்னொரு கீ வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மார்க் இப்பதான் சொல்றான், ஆக்சுவலா அந்த கீ எங்கிட்ட தான் இருக்கு, நான் வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே அங்குளோட ரூம்ல அந்த கீயை பார்த்தேன், நான் அப்பவே சுட்டுட்டேன் அப்படிங்கிறான். டேய் நீயும் பயங்கரமான ஆளா இருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே அட்டர் டைம்ல ரெண்டு கீயை போட்டு அன்லாக் பண்றாங்க. கதவு ஓபன் ஆயிருது. இந்த பக்கம் நம்ம பசங்க ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ட்ரெண்டோட வீட்டுக்கு நம்ம ஜிம்மும் அவரோட ஒய்ஃபும் வந்து சேர்ந்துடுறாங்க. எப்படி அவனுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிச்சு, எப்படி என்னால நம்பவே முடியலன்னு பேசிட்டு இருக்கும்போது, நான் எழுதி வச்சிருந்த லெட்டர்ஸ்ல எப்படியோ படிச்சுட்டான் அப்படின்னு இப்படியே பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து கிளாரி உள்ள வர, அப்ப ட்ரெண்ட் கிளாரி கிட்ட கேக்குறான், அவனுக்கு ரெண்டு பேரும் எங்க அப்படின்னு. அவங்க ரெண்டு பேருமே தாத்தாவோட புதையல தேடி போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பிஜிஎம் ரைஸ் ஆகும் பாருங்க, செம்மையா இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம பசங்களை கண்டுபிடிக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. இவங்க ஃபேமிலியோட சொத்து மதிப்புக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் அங்க இருக்கு. அப்பாடா அப்படின்னு ஆண்டிக்கு இப்பதான் நமக்கு ஒரு பெருமூச்சே வருது. அது மட்டும் இல்லாம அந்த பெட்டியில தங்கத்துரங்கத்துல இருந்து தங்கத்தை நோண்டி எடுத்திருப்பாங்க. அங்க இருக்கிற சில தங்கம்லாம் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. அப்பாடா எப்படியோ கண்டுபிடிச்சடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஹேண்ட்ஸா அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜானு இவங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறத அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துட்டு அந்த ஆளு. இப்ப ஜான் என்ன சொல்றானா, சூப்பர் பசங்களா, உங்க அப்பா கண்டுபிடிக்க முடியாது, ஏன் இந்த ஊர்ல இருக்க யாருமே கண்டுபிடிக்க முடியாத இந்த புதையல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர், இனி இங்க புதையல இந்த சொத்து மதிப்பு எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஏய் யார் நீ, யார் சொத்துக்கு யார் ஆசைப்படுறது, இது எல்லாமே எங்களோட சொத்துன்னு பேசிட்டு இருக்கும்போது, இதுக்காக நான் 10 வருஷமா ஒழிச்சிருக்கேன், இது எல்லாமே என்னோட இது. ஏண்டா பொடி பசங்களா, முதல்ல நீங்க இங்கிருந்து உசுரோட போனாதான் அந்த சொத்தை அனுபவிக்குதுன்னு சொல்லி மார்க்க பிடிச்சு கடல்ல தள்ளி விட்டுறான். நம்ம மார்க்குக்கு நீச்சல் வேற தெரியாது. டே என்ன காப்பாத்துறான்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆண்டி இப்ப ஜானை பார்த்து, யாரா நீ, எதுக்காகடா எங்க சொத்துக்கு ஆசைப்படுறன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இதுக்காக நான் 10 வருஷமா நிறைய செலவு பண்ணிருக்கேன், அந்த செலவுக்கெல்லாம் ஈடாக வேணாம், இது எல்லாமே எனக்கு தான் பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டி டக்கு நம்ம ஜானோட சட்டையை பிடிச்சி ரெண்டு பேருமே கடலுக்குள்ள குதிச்சிடுறாங்க. இப்ப இவங்க 3 பேருமே கடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து நம்ம ஆண்டியோட ஃபேமிலி கப்பல் எடுத்துட்டு மாசா வந்து நம்ம ஆண்டியையும் நம்ம மார்க்கையும் காப்பாத்திடுறாங்க. ஒரு வழி எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சு எல்லாருமே ரிலீஃப் ஆகுறாங்க. நம்ம எல்லா சொத்தும் நம்ம ஆண்டியோட ஃபேமிலிக்கே வந்துருச்சு. நம்ம ஜான் பாய் புள்ளையே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம கிளாரி அந்த பக்கம் ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஆண்டி ஃபர்ஸ்டா நம்ம ட்ரெண்ட் கிட்ட ஒரு பையன் ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசுவானா அப்படி பேசுறான். நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் இந்த தீவுலயே இருக்கலாம், தீவுலயே இருந்தே நம்ம தாத்தாவோட தீவை நம்ம பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் நம்மளுக்கு நிறைய காசு வந்துருச்சு, இனிமேல் இந்த தீவையே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாத்த போறோம் பாரு அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசுறானுங்க. அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. சோ எப்படி இருந்துச்சு இந்த படம்? செமையா இருந்துச்சுல. இந்த படத்தை வரைக்கும் யாரும் ரிவ்யூ பண்ணல. ஒரு கன்னடியன் ட்ரெஷர் ஹண்டிங் மூவி தான். 1 hour 30 seconds தான். ஒரு டிஃப்ரெண்டான மிஸ்ட்ரியான ஒரு சின்ன அட்வென்ச்சரான மூவி தான். ஃப்ரீயா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. டெலிகிராம்ல இந்த படத்தோட டொரண்ட் லிங்க் தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.